நல்லா இருக்கிறீங்களா? எஸ், பரவாயில்ல. இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறீங்க. இருந்தாலும் பரவாயில்ல. கர்த்தர் சமூகத்துக்கு வர கர்த்தர் உதவி செஞ்சிருக்கிறார். நாம் இன்னைக்கு பிரசங்கத்துக்கு போவோம். நாம் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கலாம். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்னவென்று சொன்னால், அழைக்கப்பட்டவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. கனால என்ன போட்டுக்குதுங்க? அழைக்கப்பட்டவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. கனாலம் போட்டிருக்கிறோம். நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம், அதனால் நம்ம போக்கு சொல்ல முடியாது. அழைக்கப்படாதவங்க என்ன போக்கு சொன்னாலும் அவங்களுக்கு தண்டனை இருக்குது. நம்மளுக்கு தண்டனை கிடையாது. நாம் தண்டிக்கப்படுறதுக்காக அழைக்கப்படலை, ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். சத்தமாக உற்சாகம் அல்லேலூயா. அதனால நம்ம போக்கு சொல்ல ஆண்டு விட மாட்டார். அழைக்கப்படாதவங்க போக்கு சொன்னால் கூட அவங்க லாஸ்ட்டில் அவங்க நரகத்துக்கு போகிறதுனால அவங்களுக்கு அந்த போக்கு பெருசாக இல்லை. வாசிக்கலாம் இதுக்கு வசனம். போக்கு சொல் என்ன சொல்லுப்பாங்க எல்லாரும்? என்ன கனால போடுறது? போக்கு சொல்லுங்க. தோசை எடுதா? ஓகே, எனக்கு வரமாட்டேங்குது, பரவாயில்ல. போக்கு சொல்லுது. போக்கு சொல்கிறதுனாக்கா என்ன போடுதுனாக்கா டெஃபினேஷனு வாசிக்கலாமா? போக்கு சொல் என்ற சொல்லு கால கழிப்பு, காலத்தை கழிக்கிறது. ஞானசானனாக்கா எடுக்கலாம், சர்ச்சைக்கு வரலாம், திருவந்தா அடுத்த மாதம் எடுத்துக்கலாம். கால கழிப்பு. அடுத்து நடந்து பயனற்றுது. அவங்க அப்படித்தாங்க சொல்லுவாங்க, அதுவே சும்மாங்க, அவங்க அப்படி தான் பயமுறுத்துவாங்க அப்படின்னு. வேலையாற்றுறது, சும்மா போயிட்டு அப்படி வேலையாற்றுறது. அடுத்து என்ன படுக்குது? இடம் அளிக்கிறது இல்லை. அவங்க கூப்பிடுறாங்களே நம்ம போகலாம், இடம் கொடுக்கணும். இடம் அளிப்பதில்லை. போக்கு சொல்கிறதுனாக்கா இடம் அளிப்பதில்லை, சரியான வார்த்தை. அல்லது கால கழிப்பு சொல்ல பார்க்கல, கால கழிக்கிறது. அதுதான் போக்கு சொல்னு அர்த்தம். காணாது, புரியுதா? காலத்தை கழிக்கிறது. அதில் போக்கு சொல்லக்கூடாது. நம்ம என்ன சொல்லக்கூடாது? நம்ம போக்கு சொல்லக்கூடாது. ரோமர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ரோமர் 2:1 இதுக்கு வசனம் டெக்ஸ்ட் வாக்கியம் என்ன பார்க்கலாம்? ரோமர் 2:1. ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடம். அதுதான் இங்கே பிரசங்க தலைப்பை போட்டிருக்கிறோம். என்ன இல்லையா? போக்கு சொல்ல இடமில்லை. குற்றவாளியா திருக்கிறவனே, நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு என்ன இல்லை? இடமில்லை. போக்கு சொல்லுவதற்கு இடமில்லை. எங்க சர்ச்சுக்கு வரல? யார் கிறிஸ்தவங்களும் ஒழுங்கு இல்லைங்க. கிறிஸ்தவங்களை பார்க்கக்கூடாது, நாம் கிறிஸ்துவை பார்க்கணும். கை தட்ட மாட்டேங்கிறோமே. கிறிஸ்தவங்களை பார்த்தா நிறைய போக்கு இருக்கு சொல்லுவான். அவங்களாம் மனுஷர்கள், நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நடக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வாழ்க்கை அமைச்சிட்டு போயினே இருப்பாங்க. அதனால் சில பேர் குடிப்பாங்க, அதை பார்க்கக்கூடாது. சில பேர் பொய் சொல்கிறாங்க, அதெல்லாம் பார்க்கக்கூடாது. இவங்க சர்ச்சை போகிறாங்களே எப்படி பேசலாம்? இல்லை, தேவனுடைய பிள்ளைகளை போக்கு சொல்லு உங்க என்ன இல்லையா? இடம் இல்லை. ஒரு அழகாக இருக்குது பாருங்க, வாசிங்க. நீ ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாய் தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே, நம்ம அவங்க பொய் பேசுறாங்க, நம்ம எவ்வளோ பொய் பேசியிருப்போம். நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து தீர்ப்பினாலே உன்னை தானே. ஒருத்தரை சரியில்லைன்னு சொல்கிறோம், நம்ம அவங்களுக்கு முன்னாடி நம்ம சரியில்லாத இருக்கிறோம். அதுதான் நம்ம மற்றவங்களை ஈஸியாக சொல்லிவிடுவோம். அவங்க நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்க? இதே மாதிரி தான் சொல்லுவாங்க. உண்மையே இல்லையா?
அது நம்ம நினைக்கிறது இல்லை. டகடகடகன்னு அவங்க சரியில்லைங்க, அவங்கள்ட்ட பேசுறதில்லைங்க, அவங்க வச்சுக்கிறலாங்க, அவங்க வீட்டுக்கு போடலாங்க, அவங்க கல்யாணத்துக்கு போடலாங்க, அவங்க நல்ல காரியத்துக்கு போக மாட்டாங்க, அவங்க அப்படிங்க இவங்க அப்படின்னு அவங்க என்ன நம்மளை நினைப்பாங்க. அதனால நம்மளோட குற்றவாளி தான் அவங்களுக்கு முன்னாடி. நம்ம மாத்திரம் அவங்களுக்கு குற்றவாளியை நம்ம பார்க்குறோம். இல்லை, ஆண்டு சொல்கிறாரு, அப்படி பண்ணாத, போக்கு சொல்லாத ஒருத்தர் மேலே. அல்லேலூயா. ஒருத்தர் மேலே குறை சொல்லாத, ஒருத்தரை என்ன பண்ணாத, அசிங்கப்படுத்தாத. நம்ம கூட நிறைய இடங்களில் குறையில் இருக்குது. குறை இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை. புருஷனை குறை சொல்லாத. புருஷனை சாப்பாடு தராரு, துணி தராரு, வீடு தராரு, சம்பாதிக்கிறாரு, எல்லாம் பார்க்குறா. அப்படி பக்கத்து வீட்டில் போய் குறை சொல்கிறது. அப்போ நன்றி எங்கே போச்சு? ஏதோ கோவப்பட்டிருப்பார், ஏதோ கஷ்டத்தில் ஏதாவது பேசியிருப்பார், குறை சொல்கிறது. இப்போது தேவனுடைய பிள்ளைகளை அப்போது பாருங்கள், அப்போ நம்ம பார்க்கணும் நம்மளுக்கு எவ்வளோ ஹெல்ப்பாக இருக்கிறாங்க. அதை நினைக்கிறது இல்லை. சின்ன விஷயத்துக்காக குறை சொல்கிறது. சபையில் கூட, சபை என்னப்பா அவங்க அப்படித்தான்ப்பா. நம்ம எப்படி இருக்கிறோம்? சபைக்கு நேர்மையாக இருக்கிறோமா, உண்மையாக இருக்கிறோமா, எல்லா வாரமும் வருமா, அது பார்க்கறதில்ல. யாரும் பாசங்க அப்படிங்க சபையில் எப்படின்னாக்கா, ஆமாங்க அப்படித்தாங்க அப்படின்னுவாங்க. அப்போது நம்ம சபையில் விசுவாசமாக இருக்கிறோமா, சபையை நம்ம தாங்குறோமா, சபைக்காக ஊழியம் செய்கிறோமா, சபை நம்மளுக்கு தான் அப்படி அந்த எண்ணங்களை உருவாகணும். அது சொல்கிறாரு, நீ யாராலும் சரி என்ன இல்லையா கீழே கொடுக்குது, நீ மற்றவர்களை குறித்து சொல்கிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக திருக்க. மற்றவங்க நம்ம தீர்ப்பு சொல்லக்கூடாது. அவங்க சரி கிடையாது, அவங்க பார்வைக்கு நம்ம சரி கிடையாது. நான் சொல்றது புரியுதுங்களா? நம்ம சொல்லிடுறோம் அவங்க சரி கிடையாதுன்னு. அவங்க பார்வைக்கு நம்ம சொல்லுவோம், நம்மளே நினைப்பாங்க. அதை நம்ம பார்த்துட்டு அவங்கள்ட்ட நம்ம அன்பாக நடக்கணும். கைத்தறி கத்தரை பயன்படுத்துமா, அவங்கள விசாரிக்கணும். அல்லேலூயா. அவங்கக்கிட்ட என்ன பண்ணணும்? உதவிகளை நம்ம செய்யணும். அதான் அந்த வார்த்தை. இன்னொரு வசனம் இது பாருங்கள், இன்ட்ரோடக்ஷன் எடுத்துக்குவோம். ரோமர் 1ஆம் அதிகாரம், அதே புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் அடுத்து முன்னாடி பேப்பர் திருப்புங்க. 19ஆம் வசனம் 20ஆம் வசனம். ரோமர் 19, ரோமர் 1, 19, 20. தேவனை குறித்து ரோமர் வாசிங்க. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்து, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. எல்லாம் பைபிளை அண்டர்லைன் பண்ணுங்க. தேவனை குறித்து அறியப்பட்டிருக்கிறது அவர்களுக்குள்ளே, அறியப்படுகிறது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு தேவன் இல்லை, இயேசு எனக்கு தெரியல, இயேசு கடவுளா அப்படின்னு ஜனங்க கேட்குற அளவுக்கு இல்லை, வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு சுவிசேஷம் எப்படி வெளிப்படுத்தப்படுகிறது? இயற்கையினால. வாசிங்க. தேவனே அவளுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். எப்படி வெளிப்படுத்தியிருக்கிறார்? எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய நித்திய வல்லமை. காணப்படாது. இந்த சூரியன் நமக்கு மறிச்ச பிறகு எப்படி இருக்கும்? எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கை, எல்லா கேள்வி குறிக்குதான். செத்த பிறகு மறு வாழ்வு இருக்குது. அப்போ தேவன்கிட்ட போகணும். அந்த இது இருக்கணுமா, அறியப்படுகிறதுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நட்சத்திரங்களை யார் படித்தது யோசித்து கடவுளை தேடணுமா. நீ கடவுள் இல்லைன்றாங்க, நீங்க கடவுள் இல்லைன்றாங்க. ஆனால் சொல்ல முடியாது, ஆண்டவர் ஒத்து பண்ணாரு. அப்போ வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இயற்கையினால. இப்போ இந்த ஏரியாவில் எல்லாம் இருக்கிறாங்க, சர்ச் இருக்குது. ஒரு நாள் ஆண்டு கேட்பாரு, ஏன் நீ ஏற்றுக்கலன்னு கேட்பாரு. ஏன் ஏற்றுக்கலன்னு? எனக்கு தெரியாது ஆண்டவரை, நீ சர்ச்சு பக்கத்தில் தானே குடியிருந்த, நீ போய் போய் கேட்கல, விசாரிக்கல. வந்துச்சா பாயிண்ட்டு? நான் சொல்லுறது புரியுதுங்களா? அதில் சாக்கு போக சொல்ல முடியாது. ஜனங்கள்லாம் உன் பைபிள் கொடுத்தாங்களே ஸ்கூலில், உங்கள் ஃப்ரெண்டு கொடுத்தாங்க இல்லையா, ஏன் நீ பைபிள் படிக்கல? சாக்கு போக்கு சொல்ல முடியாது. பாருங்க, போக்கு சொல்ல முடியாது. வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவருடைய நித்திய வல்லமை என்ன பண்ணிக்குதுங்க? வெளிப்படுத்துக்குது. அத்தை நீங்களே சர்ச்சுக்குள்ளே வந்திருக்கிறீங்க. ஒரு அம்மை சொல்லுங்களே, சத்தமா, ஒரு கையை தட்டுங்களே.
நம்ம போக்கு சொல்ல முடியாது. எனக்கு யாரும் பைபிள் தரல ஆண்டவரே, என்ன யாரும் சர்ச்சைக்கு கூப்பிடல ஆண்டவரே. வெளிப்படுத்த அடுத்த வாசிங்க சிஸ்டர். நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டான முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் கீழே லைன் போட்டுக்குங்க. என்ன இடம் இல்லையா? நான் என்ன சொங்க, ரட்சிக்கப்படலைங்க, போக்கு சொல்ல இடம் இல்லை. நீங்களாம் அன்னைக்கு சர்ச்சைக்குள்ளே வந்திருக்கிறதுனாக்கா கடவுள் உங்கள் கர்த்தர் உங்கள் மேலே எவ்வளோ அன்பு வச்சுக்காரு தெரியுங்களா? நீங்களாம் அதான் அழைக்கப்பட்டவர்கள். என்ன பார்க்குறோம் டிஸ்பிளேல? அழைக்கப்பட்டவர்கள். அவங்களாம் போக்கு சொல்லி நினைக்கிறாங்கன்னு வெளியே, கிறிஸ்தவங்க அது பாரின் கடவுளுங்க, நாங்கள் வேற மாதங்க. அவங்களாம் போக்கு சொல்லி வெளியே தெரிஞ்சுனுங்கிறாங்க. அப்படி சொல்ல முடியாது. அப்படி சொல்லவே என்ன போட்டுக்குதுங்க? தெளிவாய் காணப்படும் உலகம் உண்டான முதற்கொண்டு, கடைசியில் என்ன போட்டு பாருங்க, உலகம் உண்டான முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடம் இல்லை. பாருங்க, போக்கு சொல்ல முடியாது. கர்த்தர் வெளிப்படுத்திட்டாரு, எல்லாருக்கும் வெளிப்படுத்துறாரு. இயற்கையின் மூலியமாக, வார்த்தையின் மூலியமாக, அற்புதங்களின் மூலமாக, ஏதோ மூலியமாக எல்லா ஜனங்களுக்கும் தேவன் ஒருவருக்காண்டு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? சத்தமா கை உயர்த்தி சொல்லாமே விசுவாசிக்கிறேன். ஏதாவது ஒன்று பண்ணதான் நம்மளுக்கு ஒரு இது இருக்கும். காலை 5:30 மணிக்கு சர்ச்சைக்கு வந்திருக்கிறோம் குளிரில். அல்லேலூயா. சரிப்பா சார் நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னு நம்ம போத்தின்னு உட்காரக்கூடாது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை புரியுது? நம்ம தேவன் இல்லைன்று மறக்க முடியாது. யாரும் தேவன் இல்லைன்று எனக்கு யாரும் பைபிள் கொடுக்கலன்னு சொல்ல முடியாது. அதான் எல்லா இடங்களும் ஆண்டவர் ஆலயத்தை வச்சிருக்காரு. ஆண்டு கேட்பார், நீ ஆலயத்துக்கு போனியா, ஏன் நீ விசுவாசிக்கல கேட்பாரு. அப்போ போக்கு சொல்ல என்ன இல்லை, நாய் திருப்பில் கேட்ப, ஆண்டவர் எனக்கு கிறிஸ்தவங்களா யாரும் தெரியாது, ஏன் பக்கத்தில் உனக்கு இருந்தாங்களே ஒருத்தர் சர்ச்சை பண்ணாங்க, நீ பார்த்து கேட்கலையா கேட்பாரு. அவங்க கூப்பிட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு கேலி பண்ண இல்லையா, அவங்களுக்கு தூசித்த இல்லையா, என்னப்பா அவங்க குடும்பத்தில் எல்லாம் கேட்பாங்க, இந்த ஆண்டவர் பாபு போனார் இல்லையா, ஏன் நீ போகல இல்லைம்மா கேட்பாங்க. உங்கள் ஊரில் காலேஜ்புரத்துலேருந்து ஏன்பா இல்லை அவங்க 2 பேர் போனாங்களே வயசானவங்க பஸ் சர்வீஸுக்கு கேட்பாங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் கேட்பார். கேட்க மாட்டாரா? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. தப்பிக்க முடியாது, போக்கு சொல்லி தப்பிக்க முடியாது. பைபிள் சொல்லப்படுது போக்கு சொல்லனா இல்லையா, இல்லை சொல்லுங்க, போக்கு சொல்ல போட்டுதாங்க பைபிளில், போக்கு சொல்ல இடம் இல்லை. பிரசங்க பாயிண்ட் போவோம். 2 பாயிண்ட் பார்க்கலாம். ஒன்று, தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக்கு சொல்வது. போக்கு சொல்வது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக்கு சொல்லுவது. ஏன் நம்ம கனால தோஷனை எழுதா எழுவது, போக்கு சொல்லுவது. ஆண்டவர் நம்மளை பரலோகத்துக்கு அழைச்சிருக்கிறாரு. இன்னும் நம்மளுக்கு டைம் இல்லை. சில குடும்பங்கிறாங்க திருவன் தான் வருவாங்க, அதுக்கப்புறம் வரமாட்டாங்க. நான் பார்த்து கேட்டேன், ஏன்னு வரேன் பாஸ்டர், இந்த வாரம் வந்துடுவோம் பாப்பேன், வரமாட்டாங்க பாருங்க. போக்கு சொல்கிறதுக்கு ஆண்டவர் ஏற்றுக்க மாட்டார். இன்னைக்கு திருவிருந்து கிறிஸ்டியன்ஸ், என்ன கிறிஸ்டியனுங்க பேர் கிறிஸ்டியன் போயிட்டு, என்ன கிறிஸ்டியனு திருவிருந்து கிறிஸ்டியன். மாதத்துக்கு ஒரு முறை திருவிருந்து எடுத்துட்டா அவங்க வேலை முடிஞ்சுது. ஆண்டு கேட்பாரு, இன்னும் 10 நாள் எங்கே போனேன்னு. திருவிருந்து எடுத்துட்டா போதுமா தேவனுடைய பிள்ளைகளே? அந்த திருவிருந்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கறது 3 வாரம். வாசிக்கலாம் இந்த வசனம், லூக்கா 14ஆம் அதிகாரம் 15 வாசிக்கலாம். லூக்கா 14ஆம் அதிகாரம் 15, 16 இப்படி வாசிக்கலாம். 23 வரை வாசிப்போம். ஃபர்ஸ்ட் வசனம், அவர்களோடு கூட ஆண்டவர் கூட பந்தி இருந்தவர்கள் ஒருவன் இவைகளை கேட்டபோது அவரை நோக்கி, பார்க்க, தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்றான். தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணணும், இங்க பண்றது இல்லை. எங்க பண்ணணுமா?
தேவராஜ்யத்தை போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான். அதான் அங்கே ஆண்டவர் 12 கனிகளை வச்சிருக்காரு, மரங்களை வச்சிருக்காரு, ஜீவ கனியை வச்சிருக்காரு, மன்னா வச்சிருக்காரு. அங்கே நம்மளுக்கு விருந்து இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. அவங்களாம் சொல்கிறாங்க பாருங்க, இயேசுவை பார்த்து, ஐயோ தேவ ராஜ்யத்தில் என்ன பண்ணுறவங்களாம், போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான். நம்மளாம் தேவ ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு கை தட்டுங்களேன். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. அது அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அதற்கு அவர், ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி, பார்த்தீங்களா, ஆயத்தம் பண்ணி பெரிய விருந்து ஆயத்தம் பண்ணி அநேகர் அழைக்கிற. அப்படி வாசிங்க, என்ன அழைக்கிற? அப்படி விருந்து வேளையில், ஒரு விருந்து வேளையில் ஊழியக்காரன் நோக்கி, அழைக்கப்பட்டவர்கள், அதை கோடு போடுங்க. என்னப்பட்டவர்களாம்? சும்மா இல்லை, அழைக்கப்பட்டவர்கள் போக்கு சொல்லக்கூடாது. ஃபஸ்ட்டே கார்டு கொடுத்துட்டா அப்படி போயிட்டு, எஜமான் விருந்துக்கு வா, விருந்துக்கு வா, விருந்துக்கு வான்னு. சரிங்க சரிங்கன்னு ஒத்துக்காச்சு. கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுத்தாச்சு, டைம் போட்டாச்சு, டேட் போட்டாச்சு, விருந்துக்கு எல்லாம் சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லிட்டாங்க பாருங்க. அவங்களுக்கு தான் விருந்து பண்ணுறாரு. அவங்கள அழைக்கப்பட்டவங்க. இவ்வளோ பேரை கூப்பிட்டுருக்குறேன், 100 பேர் இல்லை 200 பேர் 500 பேர், சாப்பாடு ரெடி பண்ணு. அவங்களாம் விருந்துக்கு வராங்க, அவங்க சந்தோஷிக்கணும். நம்ம வீட்டில் ஒரு ஆசீர்வாதம் வரணும், எல்லாரும் நம்மளோட ஐக்கியம் ஆகணும். விருந்து வைக்கிறாரு பாருங்க. அழைக்கப்பட்டவர்கள் போய், எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது, வாருங்கள் என்று சொல்ல நின்று அவனை கணலமா கணல ஏலிசி கொண்டவர். அத்தான் ஆயத்தம் என்ன சொல்றதுங்க? அழைக்கப்பட்ட ஏலிசி கொண்டவருக்கு ಸಿದ್ಧವಾಗಿದೆ, ಬರಬೇಕೆಂದು ಕಲಿಸಿದನು. ಕೀಲಿನ ವಾಸಿಂಗಮ್ಮ ಏನಮ್ಮ ಕಾಣಲ್ಲ. சமிசபேக்கு போக்கு சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? மன்னிங்க. 18ஆம் வசனம் வாசிக்கலாமா? அவர்கள் எல்லோரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். அப்போ விருந்து என்ன ஆகும்? உனக்காக ஆண்டவர் பரலோகத்தில் வீடு கட்டி வச்சிருக்காரு. நீ வரல கட்ட என்ன ஆகும்? நினச்சி பார்த்தீங்களா? ஐயா, உனக்காக என்ன கிடைக்காரு? ஆண்டவர் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. என் மகன் வருவான்னு. நம்மளுக்கு டைம் இல்லைன்றோம், போக்கு சொல்லிங்கிறோம். வாரத்துக்கு 1 மணி நேரம் சர்ச்சுக்கு வர்றதுக்கு போக்கு சொல்கிறோம் பாருங்க. இப்போ எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? ஆண்டவர் விருந்து வச்சிருக்காராங்க. நம்ம என்ன சொல்கிறோம்? போக்கு சொல்கிறோம். என்னென்ன போக்கு சொல்கிறோம்? 3 போக்கு சொல்கிறோம். வாசிங்க. ஒருவன் ஒரு வயலை கண்டேன், அது அகத்தியமாய் பார்க்க வேண்டும். வயலை வாங்கிட்டேன். வேலை, வயல்னா வேலை. சண்டே வேலைக்கு போகிறது, சர்ச்சு முடிச்சுட்டு போகணுன்னு இல்லை, இல்லை போயிட்டு வந்து சர்ச்சுக்கு வரணும்னு இல்லை, வேலை. ஏன் நம்ம கனலா படுக்குது? போய் பார்க்கணும். விருந்து முக்கியமா, வயலை பார்க்கறது முக்கியமா? வயல் நாளைக்கு கூட போய் பார்க்கலாம். ஒரு வயலை வாங்கிட்டு இருக்கிறேன், அது போய் பார்க்கணும். அகத்தியமானா அது போய் சும்மா பார்த்துட்டு வரணும். அது எப்படி இருக்குது, என்ன ஆகுது? வேலையெல்லாம் கூட சும்மா போயிட்டு வருவாங்க பாரு வேலைக்கு. சண்டேல வேலை இருக்காது பாருங்க, ஒரு தான் இருக்கும். அது சார் நாளைக்கு வந்து செஞ்சிடறேன் சொன்னால் முடிஞ்சு போச்சு. வேணும்னு போவாங்க வேலைக்கு. வேலைக்கு வேலை வேலை. லாஸ்ட் வாரம் சர்ச்சுக்கு நிறைய பேர் வரதில்லை, ஏன்னா ரொம்ப பிஸி பாஸ்டர் கம்பெனியில். ஃபஸ்ட் சர்வீஸுக்கு வரதில்லை, ஈவினிங்கும் வரதில்லை. சரி வேலைக்கு போயிட்டுமே, நீ கடவுள் தேடணுமா, ஆலயத்து போய் உட்காந்து ஜோப்பெல்லாம் இல்லை. வேலை. அடுத்து பாருங்க 19 வாசிங்க. வேறு ஒருவன் 5 ஏர் மாடு கொண்டேன்,
சோதித்து பார்க்க போகிறேன். பிஸ்னஸ் சண்டே தான் பிஸ்னஸ் ஆகும். பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு சண்டே போவாங்க பாருங்க. சண்டே தான் ஃப்ரீயாக இருக்குது. சண்டே போனால் தான் நல்லா சம்பாதிக்க முடியும். ஆண்டவர் கேட்பார், ஏன்பா சண்டே தாண்டவரே வருமானம் வருது? அதான் பசரிச்சு வச்சுக்கிறோமே 5:30 மணிக்கு. இன்னைக்கு எல்லா விசுவாசிகளும் வியாபாரத்தை போட்டுட்டு சண்டே ஆலயத்துக்கே போகிறதில்ல. நிறைய சபைகளில் பாஸ்டர் சொல்கிறாங்க, காலையிலே ஏஞ்சி போயிடுவாங்க வியாபாரத்துக்கு. பரலோகத்து மேலே கொஞ்சம் கூட நினைப்பே இல்லை. இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு வார்த்தை வந்து அந்த வார்த்தை நம்ம திருத்துமா, அந்த வார்த்தை நம்மளை பரிசுத்தப்படுத்துமா, இந்த வார்த்தை நம்மளை வந்து என்ன பண்ணுமா, இந்த வேத புத்தகம் நம்மளை ஆசீர்வதிக்குமா, இந்த வார்த்தை என்ன சொல்லுவாங்க, இந்த வார்த்தையில் நம்மளுக்கு என்ன எழுதப்பட்டுக்குது, இன்னைக்கு என்ன போதிப்பாங்கன்னு இல்லை. அந்த ஸ்கூல் பசங்க கூட ஒழுங்காக போகிறாங்க, ஆனால் விசுவாசிங்க சர்ச்சை ஒழுங்காக வரதில்லை. எத்தனை நான் சொல்கிறது புரியுது? புரியுதுங்களா? ஸ்கூல் போகிறவங்க கூட காலை 8 மணிக்கு பேக் பண்ணி ஓடிடுறான், டெய்லி ஓடிடுறான். ஆனால் சர்ச்சுக்கு வரும் கிறிஸ்தவங்களை ஃபோன் பண்ணி கூப்பிடுறதா போச்சு. அந்த வாரம் அடுத்த வாரம் வந்துடுறேன், இந்த வந்துடுறேன். தேவனுடைய பிள்ளைகளை மக்கள் அழைப்பை தள்ளிடுறாங்க. நம்ம எனக்கு வேணாண்டு வேற பரலோகம், எந்த எனக்கு வேலைக்கு ஓடினாண்டு வேற, எனக்கு பிஸ்னஸ் இருக்குது ஆண்டு வேற ஓடுறாங்க. கடைசியில் என்ன தான் போகுதுன்னு தெரியல மக்கள். 3வது வாசிங்க, என்ன போடுக்குது? வேறொருவன் பெண்ணை விவாகம் பண்ணினேன். பார்த்தீங்களா? கல்யாணம் பண்ணிட்டேன், டூர் போனோம். இப்போ கல்யாணம் பண்ணால் ஃபஸ்ட் சர்ச்சுக்கு தான் வரணுங்க. விருந்து யாருக்கு சொல்லுங்க? விருந்து யாருக்கு? புது கல்யாணம் பண்ணி தான் விருந்து வைப்பாங்க. இப்போல்லாம் விருந்து யாரும் வைக்க மாட்டேங்கிறாங்க பாருங்க. டைம் இல்லை. முன்னெல்லாம் கூப்பிடுவாங்க பாருங்க, விருந்து வைப்பாங்க. இப்போல்லாம் யாரும் கூப்பிட்றதில்ல. ஃப்ரெண்ட்ஸுங்க ஆகட்டும், சபையில் இருக்கிற விசுவாசியாகட்டும், சொந்தக்காரராகட்டும், அண்ணன் தம்பி சொந்த பற்றி யாரும் விருந்து கூப்பிட்றதில்ல. இப்போ முன்னெல்லாம் கூப்பிட்டு விருந்துகள்லாம் கூப்பிட்டு அன்பு செலுத்தி எல்லாம் ஐக்கியப்படுவாங்க பாருங்க. இப்போ அந்த பழக்கமே கட் ஆயிடுச்சு. கொரோனாக்கு அப்புறம் அந்த பழக்கமே இல்லை பாருங்க. என்ன சொல்ற? வாசிங்க வசனம் 20. வேறு ஒருவன் 20 வசனம், பெண்ணை விவாகம் பண்ணினேன். பாருங்க என்ன போக்கு சொல்றான். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் வரக்கூடாது. கல்யாணம் ஆனவன் தான் வரணும் விருந்துக்கு. வியாபாரத்துக்கு போறாங்க, விருந்து வரல. இப்படி எல்லாம் சாக்கு போக்கு சொன்னா பாருங்க. வந்து சொல்றா அப்படி 21 வாசிங்க. அந்த ஊழியக்காரன் வந்து தன் எஜமானுக்கு அறிவித்தான். அப்பொழுது பார்த்தீங்களா, வீட்டு எஜமானுக்கு என்ன ஆச்சுங்க? கோபம் வந்துருச்சு. என்னடா இது, ஃபஸ்ட்டு இவங்களுக்கு சொல்லியிருந்தேன், இவங்கெல்லாம் வரான்னு சொன்னாங்க, இவங்களுக்காக தான் விருந்து பண்ணினேன், இவங்களை தான் நான் கூப்பிட்டுருக்கிறேன், இவங்களுக்காக தான் எல்லாமே செஞ்சுருக்கிறேன். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? இப்போ வரலன்ட்டாங்களே, போக்கு சொல்லிட்டாங்களேன்னு கோபம் வந்துச்சு பாருங்க. ஆண்டவர் பாப்பாரு, சர்ச்சை கொடுத்துக்கிற ஒரு பாஸ்டர் இருக்காரு, ஞானசானம் இருக்குது, திருவிருந்து இருக்குது, அப்போ கூட ஜனங்க வரலையா? வருத்தங்க. சர்ச்சை கட்டியிருக்கிறாங்க, எல்லாம் இருக்குது, ஏன் அந்த ஜனங்க வரல சர்ச்சைக்கு? ஏன் வரல கேட்பார் ஆண்டவர். கோபம் அடைஞ்சு வாசிங்க அடுத்து என்ன படுக்குது? தன் ஊழியக்காரரை நோக்கி, இப்பதான் வருது பாருங்க, அழைக்கப்பட்டவர்கள் தள்ளப்படுகிறார்கள். ஹலோ, ஒரு கை தட்டலாமா இதுக்காக? அழைக்கப்பட்டவர்கள் போக்கு சொல்றதால தள்ளப்பட்டார்கள். ஞானசானம் எடுத்தவங்க தள்ளப்படுகிறார்கள் போக்கு சொல்றதுனால. அதனால ஆண்டவர் பார்க்கிறாரு, யாரை கூப்பிடுறாரா? தெருக்களிலே வீதியிலும் சீக்கிரமாய் போய் ஏழையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டி கொண்டு வா என்றார். பார்த்தீங்களா? இந்த சாப்பாடு என்ன பண்றது? போ, தெருவுக்கு போ, ஏழைகளை கொண்டு வா. இன்னைக்கு பணக்காரங்களாம் இன்னைக்கு கடவுளை தேட மாட்டேங்கிறான். ஆண்டவர் போ, தெருவில் போ, ஏழைங்க இருப்பாங்களே கூட்டின்னு வா சர்ச்சுக்குள்ள. கை தட்டலாமா? பணக்காரங்க சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. கேட்கலாம், அவங்க ஏன் பணக்கார சர்ச்சுக்கு வரல? இதுதான் வந்த வசனம் தான் சொல்லுது நம்மளுக்கு. நம்மளா தெருவில் இருந்தோங்க. எங்க விட்டுக்காரு? இப்போ அப்பாவோட ராஜ்யத்தை விட்டுருக்கார். கை தட்டலாமா? தெருவில் இருந்தோம், வேலை இல்லாமல் இருந்தோம்,
வசதி இல்லாமல் இருந்தோம், தள்ளப்பட்டு இருந்தோம். கர்த்தர் பார்த்தார், வா, எங்க வா, சர்ச்சுக்கு வா. அவனை படிச்சும் வரமாட்டேங்கிறான், அவன் குறை சொல்கிறான், சாக்கு போக்கு சொல்கிறான். அவனுக்கு என்ன இருக்குது, பணம் திமிரு இருக்குது, வசதி திமிரு இருக்குது, படிப்பு திமிரு இருக்குது. நீ வா, தெருக்களில் போய் சொல்கிறான். வாசிங்க அடுத்த வசனம். அப்படியே செய்து செய்தாயிற்று. இன்னும் பார்த்தீங்களா, இன்னும் இடம் இருக்கிறது. எல்லாம் வந்தாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அழைப்புக்கு நீ வராமல் போனாக்கா வேறொருத்தர் வருவாங்க. சொல்றது புரியுங்களா? ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு. நீ வராமல் போயிட்ட, தெருக்கையில் யாரோ ஒருத்தர் வந்து வருவாங்க. ஆலயத்துக்கு, தேவராஜ்யத்துக்கு யாரோ ஒருத்தர் வருவாங்க. நீ போக்கு சொன்ன, யாரோ ஒருத்தர் ஆண்டு வந்து உட்கார வைப்பாரு. ஏன்னா இடம் இன்னும் இருக்கிறது. கை தரலாமா? இடம் இன்னும் இருக்கிறது. இன்னும் என்ன சொல்ல, இன்னும் கீழே வாசிங்க. அப்பொழுது எஜமான் நோக்கி, அடுத்து போப்பா, அழைக்கப்பட்ட திரும்ப கூடாத, பெருவழிகளிலும் வேலியோரங்களிலும் போய் என் வீடு நிறையும்படியாக வந்து கூட்டிக் கொண்டு வா. வாசிங்க. அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவனாகிலும், மெய்யாகவே உங்களுக்கு அழைக்கப்பட்டவங்க போக முடியாதுங்க. தெருக்களில் வீதிகளில் புறம்பாக இருந்தவங்களை நம்மளெல்லாம் கேவலப்படுத்தி தூக்கி போட்டாங்க பாருங்க. கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து வச்சுக்கார் விருந்துக்கு. பரலோகராஜ்யத்துக்கு கை தட்டி இன்னும் வச்சாகம்மா, இன்னும் வச்சாகம்மா. அதான் நல்லா கவனிச்சுங்க. தேவராஜ்யத்துக்கு என்ன சொல்லக்கூடாதான், மீட்டிங்கை உடனே வந்துடணும். சண்டேனா குளிச்சுட்டு வந்து உட்காந்துடணும். ஜபானா ஏஞ்சிடணும். காலையில் பைபிள் படிச்சுட்டு வெளியே போயிடணும். போக்கு சொன்ன வச்சிங்களேன், நம்ம தகுதியை இழந்துருவோம். என்ன இழந்துருவோம்? யாரோ ஒருத்தர் ஆண்டு உள்ளே விட்டுருவார். அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, தேவராஜ்யத்துக்கு என்ன சொல்லாதீங்க, போக்கு சொல்லாதீங்க. ரெண்டாவது பாயிண்ட் பார்க்கலாம். ரெண்டாவது பாயிண்ட்னாக்கா, பாவத்துக்கு பரிசுத்தமாக வாழ்வதுக்கு போக்கு சொல்வது. பாவத்தை குறித்து போக்கு சொல்வது. பாவத்துக்கு போக்கு, பாவத்தை குறித்தே சொல்றது. வாசிக்கலாம் வசனம். இயேசு சொல்றாரு இது. யோவான் 15:22. யோவான் 15:22. பாவத்தை குறித்து போக்கு சொல்ல அவர்களுக்கு இடமில்லை. வாசிங்க. அதான் அந்த தலை போட்டுக்கிறேன். அது எப்படி மேட்ச் ஆகுதுன்னு தெரியல. யோவான் 15:22. யோவான் 15. நான் வந்து அவரிடத்தில் பேசாமல் இருந்தேயானால், இயேசு வந்து பேசிட்டார், பாவத்தை பற்றி பேசிட்டார். இயேசு இந்த உலகத்தை வந்துட்டாருங்க. அவர் பேசுறதுனா பாவம் இல்லாமல் இருந்திருக்கும். அவர் வந்து பேசிட்டார், பாவத்தை குறித்து, நீதி குறித்து பேசிட்டாரு. பரலம் மனம் திரும்பன்னு சொல்லி பேசிட்டாரு. அப்படிலாம் பாவம் ஏறாது. இப்பொழுது தங்கள் பாவத்தை குறித்து போக்கு சொல்ல அவர்களுக்கு இடமில்லை. போன வாரம் ஒருத்தரை பார்த்தேன். அவங்க ஒய்ஃப் சொல்லிச்சு, விசாரிச்சு, எங்கப்பா சர்ச்சுக்கு வரல நான். 2 பேரும் கிடைச்சாங்க எனக்கு. கிடைக்கும் பொழுது கேட்டேன், ஏன்பா குடிச்சிக்கிற, குடியை விட்டு வேண்டியது நான். அவர் சொல்கிறாரு, என் மனைவினால தான் குடிக்கிறேன், என்னுடைய மனைவினால தான் குடிக்கிறேன். பாருங்கள் எப்படி போக்கு சொல்கிறது. குடியை விடாமல் யாருக்காக, எதுக்காக குடிக்காரா? மனைவினால தான் குடிக்கிறான்றா. அப்படி மனைவி மேலே போக்கு சொல்கிறது. மனைவி பரலோகத்துக்கு போயிடும், ஆனால் இவர் போக மாட்டார். நான் உண்மையே இல்லையா? இன்னொருத்தர் பார்த்து கேட்டேன், ஏன்பா நீ குடிக்கிற? நைட்டில் தூக்கம் வருது இல்லை பாஸ்டர். என்ன வருது இல்லையா? தூக்கம் வருது இல்லையா? என்ன போக்கு பாருங்க. குட்டிருப்பானாக்கா தூக்கம் வராதேன்ற. அப்படி நான் சொன்னேன், டாக்டரை பார்ப்பா. போக்கு சொல்கிறது, தூக்கம்லாம் வரும். அப்படி போக்கு சொல்கிறது என்கிட்ட நான் ஏற்றுக்கிறேன் வச்சுங்களேன். ஆண்டவர் ஏற்றுக்கு வரா? நான் எதுவும் என்னப்பா சொல்லிட்டு திருத்த முடியாது, எங்கன்னா போட்டோம்ப்பா அப்படின்னு நான் போயிடுவேன் வச்சுக்கலேன். பரலோகம் கிடைக்குமா? பரலோகம் கிடைக்குமா? கிடைக்காது. இன்னைக்கு மனைவி சேரலன்றது, புருஷன் சேரலன்றது. ஏன்பா சிகரெட் குடினாக்கா ரொம்ப டென்ஷனா. என்னம்மா ரொம்ப டென்ஷனுக்கு தலைக்கு எண்ணெய் வச்சு குளின்றார் ஆண்டவர். பைபிள் தலைக்கு எண்ணெய் குறையாது இருப்பதாக. டாக்டர்கள் நல்லா மசாஜ் பண்ணுறாங்க இல்லையாப்பா?
எண்ணெய் ஊற்றி அடித்தா அதுக்கு எல்லாம் டென்ஷனும் போயிடுது. அதுக்கு சிகரெட் குடிக்கிறது, டென்ஷன், ஓவர் டென்ஷன். பிரதர் போக்கு சொல்லு. பாவத்தை விடுறதுக்கு மனசு இல்லைங்க, பாவத்தை விடுறதுக்கு மனசு இல்லை. அது பதில் என்ன சொல்றது? போக்கு சொல்வது. ஆனால் சொல்ல இடம் இல்லை, அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டோம். இப்போ கொலை பண்ணிட்டேன் சார், ஏன்பா கொலை பண்ணேன், என் பணம் தரல சார், என்ன அடிச்சான் சார்த்த கொலை பண்ணிட்டேன்னு. சரிப்பா மன்னிச்சு விட்டுறாங்களா கோர்ட்டில்? என்ன விட்டுறாங்களா? என்ன பண்ணுறாங்க சொல்லுங்க? போ 7 வருஷம் போ எழுதுறாரு. நான் கொலை பண்ணுறதுக்கு என்ன காரணம் தெரியுமா சார்? அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. சும்மா ஒருத்தன் கொலை பண்ணுவாங்க சார், ஏற்றுவாங்களா? ஏதோ அவங்க பண்ணியிருக்காங்க தான், உண்மை தான், இல்லை இவன் கோபம் வராது. ஆனால் அதை ஏற்றுக்குவாங்களா? அவன் ஏதோ பண்ணிக்கிறான் சார், அதான் இவன் பண்ணான் சார், விட்டுருங்க சார் அப்படி சொல்கிறாங்களா? அந்த போக்கு எப்படி இந்த கவர்மெண்ட் எடுத்துக்கல, அது மாதிரி தான் பரலோகம் ஏற்றுக்காதுங்க. ஸ்தோத்திரம். இன்னும் உற்சாகமா, இன்னும் உற்சாகமா. அதெல்லாம் போக்க சொல்லக்கூடாது. பரிசுத்தமாக வந்துடணும். நானும் சண்டை கணக்கா இன்னும் +2 முடிக்கிட்டோம், கல்யாணம் ஆகட்டும், வேலை கிடைக்கட்டும். ஆண்டு சொல்வார், உன் ஞானசம் செல்லுபடி ஆகாது, நீ போக்கு சொல்லி 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 எடுக்கிற பாருங்க, அது செல்லுபடி ஆகாது. இந்த ஞானஸ்தானம் ஆண்டு ஏற்றுக்க மாட்டார். வரும்பொழுதே ஒப்பு கொடுத்து அது அங்கீகரிக்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பசியாக்கும் போது சாப்பாடு கொடுத்தா கணவன் சாப்பிடுவான். ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வந்துட்டு பிறகு சாப்பிடுங்க சாப்பிடுனா சாப்பிட வரா? போ சாப்பாடு எடுத்துன்னு போகுது இல்லை, உண்மையா இல்லையா? எங்கே வேலையிலேருந்து வராங்க, வந்துக்கிறம்மா சாப்பாடு பண்ணுமா அந்த அம்மா டிவி பார்த்துன்னு சீரியல் பார்த்துக்கின்னு அங்கே பேசிக்கின்னு இருங்க பண்ணுறேன் இவர் பசி ஏற்றுட்டு சண்டை விளையாண்டு போய் 4 இட்லி சாப்பிட்டு வந்துடுறாரு. வந்துட்டு அப்புறமா அந்த அம்மா உப்புமா பண்ணி சாப்பிடுவாரா? ஹலோ சொல்லுங்க. இவங்க நான் ரொம்ப பாசமாக பண்ணிட்டாங்க, வேஸ்டாக போயிடுங்க சாப்பிட ஏற்றுவாரா? அது மாதிரி தான் ஆண்டவர் சொல்லும் பொழுது டக்குன்னு எடுத்துக்கணும். ராமே சொல்லுங்க. எடுத்துக்கிறேன் உன் இஷ்டத்துக்கு எடுக்கும்போது அங்கீகரிக்கப்படுமா? போக்கு சொல்லிட்டு நிறைய போக்கு சொல்றது. தேவனுடைய பிள்ளைகளே, பாவத்தை குறித்து நம்ம போக்கு சொல்ல இடமே இல்லை. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஏன் இது செய்யறேன்னா இவங்க தான் இது செய்யறேன், ஏன் சர்ச்சைக்கு வரனா பாஸ்டர் திட்டாரு, ஆண்டு கூட திட்டுறாரு, தண்டிக்கிறாரு, எது திட்டுறாரு? நல்லா வாழணும், விசுவாசமா வரணும், இன்னும் பரிசுத்தமா இருக்கணும், ஜெபிக்க தான் சொல்றாரு. பரவாயில்லையே, அப்படி மாறுறதுக்கு இல்லை. திட்டுறாரு பாஸ்டர். லேட்டா பண்ண திட்டுறாரு. ஸ்கூல்ல மாலை போடுறாங்களா? காலேஜில் கம்பெனி என்ன பண்றாங்க பிரதர்? லேட்டா போய் இந்த கம்பெனிக்காரங்க உட்கார வச்சு, வாப்பா இவர் தான் லேட்டா வந்தாரு, இவருக்கு விருது என்ன பிரியாணி போட்டு சொல்றாங்களா? அடுத்த வாரம் கேட் உள்ள விடாத சொல்றாங்க இல்லையா? எல்லா இடத்துலையுமே அந்த இது இருக்குதுங்க, கண்டிப்பு இருக்குதுங்க. சர்ச்சில் மட்டும் இல்லை, சர்ச்சில் மட்டும் என்ன திட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்றது. அது ஒரு போக்கு. என்ன சொல்கிறது? அது ஒரு சாக்கு போக்கு. நம்ம யோசித்து பார்க்கணும், கம்பெனி நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம சர்ச்சில் எப்படி இருக்கிறோம். அதுக்குன்னா அதிகமாக சர்ச்சில் இருக்கணும் இல்லையா? அல்லேலூயா. அதாவது தேவனுடைய பாவத்தை குறித்து போக்கு சொல்லக்கூடாது. என்ன சொல்கிறது? பாவத்தை குறித்து போக்கு சொல்லக்கூடாது. நிறைய பேர் ஏன்பா தூங்குறா? நிறைய பேர் தூங்குறது ஒரு பெரிய பாவம் பாருங்க. 9 மணிக்கு தான் எந்திரிப்பாங்க, வேலை இல்லைங்க, தூங்குறாங்க. என்ன இல்லைங்க? ஜெபம் பண்ணுற வேலை இல்லையா? பார்த்து கேளுங்க. பசங்க நல்லா தூங்குவாங்க பாருங்க, ஸ்கூல் இல்லை தூங்குறேன்னு வாங்க. 9-10 மணி கூட எந்திரிக்கிறது இல்லை. ஒரு தூக்கத்தை நாய் பிடிச்சிக்கும் பாருங்க, தூங்கினே இருப்பாங்க பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளை உழைக்க வேண்டிய இடத்துல, படிக்க வேண்டிய இடத்துல தூங்கி தூங்கி இன்னைக்கு போக்கு சொல்றது. அந்த வசனம் வாசிங்க, இப்போ புரியும் பாருங்க. 15-22 வாசிங்க. 15-22. நான் வந்து சொல்றார், நான் வந்து அவ்விடத்திலே பேசாது இருந்தேனால் பாவம் வராது. இப்பொழுது பாவத்தை குறித்து ஏன் இந்த பாவத்தை விட்ட, ஏன் இந்த பாவத்தை விடலனாக்கா இதுதான் காரணம்னு சொன்னா ஏத்துக்க மாட்டார் ஆண்டவர். இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு ஏத்துக்க மாட்டாரு. யாக்கோப்பு 4:17 வாசிக்கலாம். அங்க யாக்கோப்பு என்ன சொல்றாரு பாருங்க இந்த பாவத்தை குறித்து. யாக்கோப்பு 4:17. யாக்கோப்பு 4:17. யாக்கோப்பு 4:17. அதனால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அது செய்யாமல் போனால் பாவம் என்ன? நன்மை செய்யாமல் போனாவே. சர்ச்சின் கூப்பிட்டு ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க பாருங்க, எனக்கு ஞாபகப்படுத்துங்கன்னு.
நான் சர்ச்சுக்கு வரணுங்க, இந்த கார்டு வச்சுட்டு நீ நம்ம சேர போகிறோம் பாருங்க, அதே பாவம் தான். என்னங்க, ஐயோ எப்பயோ ஒரு டைம் சொன்னாங்களே, அவங்க வண்டி இருக்குது பாருங்க, வயசானவங்க போவாங்க, எடுத்துன்னு போக மாட்டோம். கார் இருக்குது பாருங்க, அந்த தெருவில் சர்ச்சுக்கு வருவாங்க, அவங்க கூப்பிடுங்கம்மா, நமக்கு அவங்க கூட்டு போகலாம் வண்டியில், அவங்க ஆட்டோவில் யார் வரணும், நடந்து வர மலையில் போவாங்க. நன்மை செய்ய வசதிக்குது. பஸ்ஸில் ஏறியிருப்போம், அவங்க நிற்பாங்க, ஒரு டிக்கெட் எடுத்துடணும், அவங்க எடுத்துட்டோம். சாப்பிட்டீங்களாங்க, வாங்க 2 இட்லி சாப்பிடுங்க. ஏன் சாப்பிடாமல் இருக்கிறீங்க? நன்மை செய்யறதுல யாரும் இப்போ செய்ய நன்மை தகுதி இருக்குது, செய்யறதில்ல. வசனம், ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாக இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு என்ன இருக்குமா? பாவம் இருக்கும். நன்மை செய்ய நமக்கு தெரியணுங்க, அது செய்யாமல் போனாவே பாவம். ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்து ஜெபிக்கணும், அந்த வழி தான் போவோம். அந்த குடும்பம் ஹாஸ்பிட்டல் இருக்கும், போக மாட்டோம், போய் ஜெபம் பண்ண மாட்டோம், விசாரிக்க மாட்டோம். நாளைக்கு நமக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு தேவைப்படுது, மறந்துடாதீங்க. எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாது, இருக்க முடியாது. அப்போ அவங்க விசாரிப்பாங்க, எங்களை வந்து பார்த்தாங்க அப்படின்னு. அதை ஆண்டு சொல்ல நன்மை செய்ய சொல்கிறார். எத்தனை புரியுது? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. என்ன பிரசங்கம் இன்னைக்கு? கன்க்ளூஷன் பண்ணுவோம். போக்கு சொல்ல என்னல, போக்கு அழைக்கப்பட்டவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. என்ன அது ஃபஸ்ட்டு? தேவராஜ்யத்துக்கு என்னதுல போக்கு சொல்வது. அடுத்து என்னதுங்க? பாவத்துக்கு போக்கு சொல்வது. இதெல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்க மாட்டார். பைபிளில் தெளிவாக இருக்கார் ஆண்டவர், எல்லாம் கொடுத்துட்டார் வார்த்தைகளை. கன்க்ளூஷன் பண்ணுவோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம் சிஸ்டர். உலகத்திலும் உலகத்துள்ளவைகளையும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால், பார்த்தீங்களா, இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தாங்க நம்ம சாக்குப்போக்கு சொல்கிறோம். கன்க்ளூஷன் என்ன தெரியுமா? இந்த உலகத்தை நம்ம நேசிக்கிறோம், ஆண்டவர் நேசிக்கிறது இல்லை. இந்த வேதத்தை நம்ம நேசிக்கிறது இல்லைங்க. ஹலோ, இங்கே பாருங்கள், இந்த வேதத்தை நம்ம நேசிக்கிறது, அதைத்தான் நம்ம போக்கு சொல்கிறோம். ஆண்டவர் நேசித்தா நம்ம போக்கு சொல்ல மாட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கதை ஆசிரியர், அவருக்கு திருமணம் ஆச்சு, புத்தகம் எழுதுறவங்க. ஒரு பொண்ணு, அந்த மனைவி அவர்கிட்ட பேசுகிறா, நீங்கள் புக்கெல்லாம் எழுதுறீங்களாமே அப்படின்னு. சில புக்கெல்லாம் உங்களுக்கு படித்தேன் அப்படின்னு. நான் இன்னொரு புக்கு கூட படித்தேங்க, அவர் ரொம்ப போர் அடிக்குதுங்க அந்த புக்கு. அந்த பொண்ணு சொல்லிச்சு, என்ன புக்கு? இந்த புக்கு தானே, இது நான் தான் எழுதுந்து. அப்படிதான் சொன்னாராம், இந்த புக்கு நான் தான் எழுதுந்து. அப்படியா? அப்போ நைட்டெல்லாம் உட்காந்து படிச்சிச்சான். படிச்சுட்டு காலைல தூங்காமல் படிச்சுட்டு சொல்லுதான், காலையை எழுப்பி, எங்க இந்த புக்கு ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க, இந்த புக்கு எப்படி இருக்குது? ஆனால் ஃபஸ்ட் எப்படி சொல்லிச்சு, இந்த புக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சுங்க, இந்த புக்கு யாரு இருந்தது தெரில, அப்போ நான் தான் இந்த புக்கு எழுதுனேன் அப்படின்னு சொன்ன என்னாச்சுங்கப்பா? ஐயோ, என் கணவர் புத்தகம் அப்படின்னு அந்த அன்பில் படிச்சிச்சு. ஐயோ, ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு. அல்ல, தேவனுடைய பிள்ளைகளை, அன்பு இருந்தால் தான் இந்த பைபிள் நம்ம படிப்பேங்க. அன்பு இருந்தால் தான் நம்ம சாக்கு புக்கு சொல்ல மாட்டோம் ஆண்டவர் மேலே. ஆண்டு மேலே அன்பு இல்லை கேட்டினா நம்ம சாக்கு புக்கு நிறைய சொல்லுவோம். சபை மேலே அன்பு வச்சா நம்ம சாக்கு புக்கு சொல்ல மாட்டோம். ஹல்லேலூயா. நம்ம குடும்பத்து மேலே அன்பு வச்சா நம்ம சாக்கு புக்கு சொல்ல மாட்டோம். நம்ம உலகத்து மேலே அன்பு வைக்கிறதுனால சாக்கு புக்கு சொல்கிறோம். ஏன்பா குடிக்கிற? கடன் பிரச்சனை. ஏன்பா வேற காயம் பண்ணிட்ட? என் பொண்டாட்டி சரியில்லை. சாக்கு போக்கெல்லாம் ஏற்றுக்க மாட்டார். அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாம் ஒரு சாரி படிப்போம்மா, எல்லாம் எலும்பி நிற்போம்மா, ஆண்டவர்கிட்ட கேட்போம்மா, ஆண்டவரே இந்த போக்கு சொல்வதை நிறுத்துங்க, ஆண்டவரே உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்போம்மா. பல ஏன் போக்கு சொல்கிறோம்? அன்பு இல்லைங்க. அன்பு இருந்தால் நம்ம போக்கு சொல்ல. ஏன் நம்ம போக்கு சொல்லக்கூடாது தெரியுமா? நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார், நமக்கு ஒரு தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது.
அதெல்லாம் போக்கு சொல்வதற்கு ஆண்டவர் இடம் கொடுக்க மாட்டார். நம்ம போக்கு சொல்லக்கூடாது. ஊழியத்துக்கு வா அண்ணக்கா, இன்னும் வேலை ஆண்டவரை, வருமானம் போயிடுமே ஆண்டவரை அப்படின்னு சொல்லி போக்கு சொல்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியங்களை செய்யுங்க. ஊழியத்துக்கு அர்ப்பணிக்க, ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தா ஊழியத்தை செய்யுங்க. ஹல்லேலூயா. பரிசுத்தத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தா பரிசுத்தத்தை நேசிங்க. தேவராஜ்யத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தா அதை புரிஞ்சு கொள்ளுங்க. பரலோக தேவனே, இப்படி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. கிருபையும் சமாதானக்கட்டும். அழைக்கப்பட்டவர்கள் போக்கு சொல்லக்கூடாது என்று வார்த்தை சொல்லுகிற வார்த்தை நாங்கள் தியானிக்க கிருபை செய்யுங்கப்பா. நாங்கள் எவ்வளோ போக்கு சொல்லிக்கிறோமோ எல்லாம் மன்னித்து இனிமேல் இந்த வார்த்தை நாங்கள் ஜாக்கிரதைக்க உதவி செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.